அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அழகு கிச்சன். பிள்ளைங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு. என்னென்னா, நான் ரசூலா பற்றி சொன்னேன்னா, கலிமா ரசூல்லானா கலிமாவில் அல்லா இல்லாமல் இல்லைம்மா, அல்லா தான் ஃபஸ்ட்டு. அவங்களோட திருத்தூதர் தான் நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு 10 புள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்க, அதில் ஒரு புள்ள செல்ல பிள்ளையா இருக்கும். அதேமாரி 10 நபியில் செல்ல புள்ள நபியார். நபி செல்ல பிள்ளையா இருக்கிறதால தான் அவங்க எங்கே போனாலும் நம்ம தூக்கிட்டு போகிற மாரி அல்லாஹ் என்ன செய்கிறான், தன்னோட பாதையில் அல்லாஹ் அவங்கள நியமிச்சிருக்கான். அப்போ அவங்க பாதையில் தான் நம்ம சொல்கிறோம் லா இலாஹா இல்லைன்னா அல்லாஹ் ஒருவனே. அப்போ முகமது ரசூல்லானா அல்லாஹோட திருத்தூதர் அவங்க தான். அப்போ கலிமாவில் அவங்கள சேர்க்காம கலிமா இல்லை அப்படின்னு தான் சொன்னேனே தவிர, அல்லாஹ் தான் முதல்ல, ரெண்டாவது ரசூல் தான். அது 2 பேரும் சேர்ந்து அந்த கலிமாவில் இருக்காங்களே தவிர, அல்லாஹ் முன்னாடி ரசூல்லா பின்னாடி. அப்போ அவங்க சேர்ந்து தான் இருக்காங்களே தவிர தனியாக இல்லடாம்மா. அல்லாஹ் தான் நம்மளை படைச்சது, உயிர் கொடுத்தது, எல்லாம் அவன் தான் ஃபஸ்ட்டு. அவங்களோட திருத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 5 கலிமாலையும் இதைத்தான் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் நான் இருக்கும்போது அல்லாஹோட திருத்தூதர் நம்ம ரசூல்ல எல்லாத்துலேயுமே இருக்காங்க. அப்போ அந்த 5 கலிமாலையும் அவங்க இருக்காங்கன்னு தான் நான் சொன்னேனே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஏதாவது உங்களுக்கு குறையா இருந்தால் சொல்லுங்கடாம்மா. சரி, இன்றைக்கும் அதேமாதிரி நபியை பற்றி ஒரு செய்தி சொல்லுவோமா? இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சிங்களேன். இப்போ ரசூல்லாவால் கொடுத்து வச்சவங்க யார்? தாயாரா, தகப்பனாரா, மனைவிமார்களா, பிள்ளைங்களா, இல்லை பேர பிள்ளைங்களா? இதில் யார் நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு சிறப்பு அல்லாஹ் கொடுத்துருக்கான். இல்லைங்கள, எல்லாருக்குமே சிறப்பு கொடுத்துருக்கான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பானது யாருன்னா அவங்க தாயார் ஆமீனா அம்மா தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அல்லாஹ் அந்த திருநபியை அந்த வயிற்றுல, ஆமினாம்மா வயிற்றுல 10 மாதம் சுமந்து வளர்த்துருக்காங்க பிள்ளைய. அப்போ அந்த சொல்லவே வாய் நமக்கு அப்படியே மணக்குதுன்னு வச்சிங்க. அப்போ என்னன்னா, அந்த 10 மாதம் சுமந்து ரசூல்லாவை அந்த ஒளியாகப்பட்டதை 10 மாதம் சுமந்து இருக்காம போது அப்போ அவங்களுக்கு எப்பேற்பட்ட சந்தோஷமும் இருந்திருக்கும். அந்த சந்தோஷம் அவங்களுக்கு மட்டும்தான். இதில் என்ன தெரியுதுன்னா சொல்லுங்களா, ஆமீனா அம்மாவுக்கு தான். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஆமீனா அம்மாவுக்கு தான் அந்த சந்தோஷமான பாக்கியமேன்னு வச்சிங்களேன். இதில் என்னன்னா, அந்த தாய்க்காக அழுதது அதிகம் ரசூல்லா தான். அதிகமாக அழுது புலம்பி மனசு வேதனைப்பட்டு அழுததே தாயாரோட கல்லறையில் தானா. அந்த ஆமினா அம்மாவோட கல்லறையில தான் அதிக நேரம் ரசூல்லா அழுதுருக்காக. அப்போ எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். நம்ம பிள்ளை நமக்காக அழுகுறாம் போது என்ன, அதில் இன்னைக்கு உள்ள பிள்ளைங்களுக்கு கேளுங்க, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு வர மாட்டேங்குதுவோம். ஒன்று செய்யணும்னா செய்ய மாட்டேங்குதுவோ. பெருசுலேருந்து சின்ன வரைக்கும் துணி அவுத்து போட துணி எடுக்க மாட்டேங்குதுவோ, துண்டை போட்டால் எடுக்க மாட்டேங்குதுவோ. அந்தமாரி இருக்குது உலகம். ஆனால் அவங்க அப்படி இல்லை. அதனால தான் நான் ஆமீனா அம்மா தான் ஒரு கொடுத்து வச்சவங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியல. கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் மனசுக்குன்னு. ஒவ்வொருத்தங்களும் ஒரு சிறப்பு இருக்குது. மனைவிமார்களுக்கும் சரி, பிள்ளைகளுக்கு, பாத்திமா நாச்சியாக சரி, வேற பிள்ளைகள் எல்லாருக்குமே ஒரு சிறப்பு இருக்குது. அது இருக்கட்டும். ஆனால் எனக்கு மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியது இந்த தாய்மை தான். ரசூல்லா பற்றிய நம்ம நாளைக்கு ஒரு சின்னதாக ஒரு செய்தி பார்ப்போம். ஓகேவா? வசலாம்.